ஹலோ கேஸ், நான் ஒரு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேக்ஸ் லெவல் பிளேயர் 100 ரீக்ரியேஷன் சொல்ல போகிறேன். வாங்கோடைய எபிசோட் 13 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடும் வேற லெவலில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா. ஹீரோ இப்போ இந்த எபிசோடில் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொன்ன பிறகு அவனுக்கு பயங்கரமாக லெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவனால் ஷாப்பில் அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க முடியும். ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. இந்த இடன் சப்கெஸ்ட் முடிச்சதுனால இப்போ ஃபைனலி எனக்கு அட்வான்ஸாக ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா ஹீரோவுக்கு மட்டும் அந்த சப்கெஸ்ட் ஆனது ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய பீப்புள்ஸுக்கு அந்த மாதிரி வந்திருக்குது. இப்போதான் முறையா நிறைய பேருக்கு இந்த இடத்துல சப்கெஸ்ட்னு ஒன்று வந்திருக்கு. ஆஸ் யூஸ்வலாக சொல்ல போனால் யாராக இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க இதுக்கு. அப்போ பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே மக்களும் ரொம்பவும் புரியாத புதிராவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, இதை பத்தி எதுவுமே சொல்லலையே, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சவருக்கும் இந்த சப்கெஸ்ட் மூலியமா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிவார்டு கிடைக்கும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா யாருக்கும் தெரியாது இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அமைய போகுதுன்றது. ஏன்னா இதுல கிடைக்கிற அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. ஆஸ் யூஸ்வலா ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் அதை பயன்படுத்தணுமே தவிர மிச்சபடி அதை பயன்படுத்துறது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாம வாரியர்ஸ் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பா தேவைப்படும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அது பயங்கரமா வெளிப்படுத்தும். கூடவே அவங்கள மான்ஸ்டர்ஸை கொல்றதுக்கும் ஈஸியாகும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வெப்பன் கிடைக்கல. வெப்பன் வச்சு எல்லாருமே பயங்கரமா அந்த காப்ளின்ஸை கொண்டுட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸை கொன்னா மட்டும்தான் அவங்களால வீட்டுக்கு போக முடியும். முக்கியமான விஷயம், என்னால முடிஞ்சிருக்கு, நான் இன்னமும் இந்த மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எனக்கு ஹண்டர் கிளாஸ் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனா நான் ஆஃப்டர் கத்துக்கணும் இருக்கும் போதே ரீப்பேர் கிளாஸ் அடைஞ்சிட்டேன்னா எனக்கான ஒரு ஸ்டாக் ரிவார்டு கிடைச்சிருது. அதை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பயன்படுத்த நீங்க அட்வான்ஸா ரீப்பர் கிளாஸுக்கு போக போறீங்களான்ற ஒரு கொஸ்ட் கேட்க அதுல ஹீரோவும் எஸ்ன்னு கொடுக்க அவ்வளவுதான். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ரீப்பர் கிளாஸுக்கு வந்துடுறான். அதோடைய அட்வான்ஸ்மெண்டா ரீப்பர் ரோனன்னு கூட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இது மூலியமா ஹீரோவோட பவர் எல்லாமே இன்னமும் ஆட்டோமேட்டிக்கலா ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடும். கூடவே பிளேயரோட பாடியும் பயங்கரமாயிடும். இதனோட விளைவா ஹீரோக்கு ரீப்பர் சைத்தியன்னு சொல்லப்படுற வெப்பனும் கிடைக்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நான் இந்த ரீப்பர் கிளாஸ் போனவொடனே எனக்கான ரோனும் கிடைச்சிருச்சு. கூடவே அந்த வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. இது கிடைச்சதுனால இப்போ எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு வேலை. இதுக்கப்புறம் என்னுடைய ரேங்கை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணா போதும். இதுக்கப்புறம் ஹீரோவுடைய ரேங்கை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு அவன் நினைக்க இந்த இடத்துல இருக்க பிளேயர்ஸோடைய ரேங்க் மொத்தமா 6 கட்டங்களா பிரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர், ரெண்டாவது வந்து அப்ரெண்டிஸ், மூணாவது ரெகுலர், நாலாவது எக்ஸ்பர்ட், அஞ்சாவது மாஸ்டர், ஆறாவது கிராண்ட் மாஸ்டர். அதோடைய லெவல் 99. இந்த கேமை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ரேங்க்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கான நியூ ஸ்கில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கில் அண்ட் சீக்ரெட் ஸ்கில்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ஷன்யா ஆஃப் தி டெத்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கில் கிடைக்க கூடவே ரீப்பர் சைத்தியன்னு சொல்லப்படுற ஒரு வெப்பனும் கிடைக்குது. இந்த இடத்துல பிகினரா இருந்தா உங்களுக்கு அதிகப்படியான ஸ்டாக் தேவைப்படும். பட் நீங்க அதே நிறைய கில் பண்ணி ரேங்க் ஏத்துனீங்கன்னா அட்வான்ஸா போயிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும் போது சப்கெஸ்ட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால அவன் தான் இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இன்னொரு புதிய ஸ்கில் கிடைக்குது, நேச்சுரல் ஸ்கில் ட்ராக்கிங் சொல்லிட்டு. அடேங்கப்பா, எனக்கு கிட்டத்தட்ட 20,000 கோல்டு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி ஆகணுமே. ட்ராக்கிங்கா? அப்பனா வாங் யாங் மீனை ட்ராக் பண்ண அவனோட லொகேஷன் எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் அவனுடைய ட்ராக்கிங் ஸ்கில்லை பயன்படுத்தினால இப்போ யாங் மீன் எங்க இருக்கான்ற லொகேஷன் அவன் கண்டுபிடிக்க உங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கத்துல இருந்து 190 மீட்டர்ஸ்ல தான் இருக்கான். உங்களுக்கு அவனை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஏரோவை ஃபாலோ பண்ணிப்போங்க, அதுக்கான வழியை நாங்க காமிக்கிறோம் சொல்ல. அதுக்கப்புறம் அதுக்கான வழியை காமிக்க ஹீரோக்கும் 190 மீட்டர் தானா. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டான் போலி. அவனும் வந்தவன் யாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பான், ஒன்னு மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு இருப்பானா இல்ல மனிதர்களை வேட்டையாடுவானா என்னன்றது போய் பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த ஆக்டரை கூட்டிட்டு அந்த பாடி கார்டும் நம்ம ஹீரோவை தோத்துனே போறான். டே எங்கடா போயிட்டா, இருங்கடா வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஆக்டரும் மூச்சு வாங்கினே அப்படியே கீழே விழா. என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, என் கால் வலிக்குது பயங்கரமா. ஆனா நம்ம இன்னமும் முன்னோக்கி போனோம். மிஸ் ஐரின் சீக்கிரம் வாங்க, இந்த இடத்துல கிளம்பலாம். வேணா உங்க கையை கொடுங்க, என் தோல் மேல கை போடுங்க, உங்களை நான் கூட்டுன்னு போறேன். உங்களுக்கு என்ன அடிபட்டுக்குதா, கீழே வேற வேண்டிங்க? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன மன்னிச்சிரு, கால் தடுக்கி கீழே வேண்டுண்டா, அதுவும் மூச்சு வாங்குது, வேற எதுவும் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நம்ம நிஜ உலகத்துல இருந்ததை காட்டில இங்க நிறைய அட்வென்ச்சர் இங்க நான் பண்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் பாடி எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுது. அதனால கட்டாயமா நம்ம இந்த இடத்துல சர்வை ஆயே ஆகணுங்க. ஏன்னா நம்ம சர்வை ஆனா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போக முடியும்ல அப்படின்னு அவங்களும் சொல்ல. ஆமா எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு நிமிஷம் இரு, யாரோ நடந்து வர சவுண்ட் கேக்குது. ஏய் நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். இவங்க யாரடான்னு திரும்பி பார்க்க அந்த இதுல பார்த்தா நம்ம யாங் மீன் தான் வந்திருக்கான். என்ன உங்களுக்கு அடிபட்டு இருக்க மாதிரி தெரியுது, நல்லா தானே இருக்கீங்க?
அடைச்சா இவன் என்ன பண்றான் இங்க, ஐரின் வேற இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்காக நான் இவனுங்களை தடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வெப்பன் எடுக்க, ஓ என்னப்பா கிழட்டு பையில எங்க கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நாங்கெல்லாம் டீனேஜர்ஸ், அதனால உன்னால எங்களை எதிர்க்க முடியாது, நான் வச்சுக்கோ, நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல அப்படின்னு யாங் மீனும் சொல்ல, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? நாங்க ஒன்னும் உங்களை துன்புறுத்தல, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கீங்க? ஆஃப்கோர்ஸ் நீங்க எதுவுமே பண்ணலதான், எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப எதுக்காக எங்களை அட்டாக் பண்றீங்க? ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களுக்கு அது தேவை. என்னது? அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் எங்களுக்கு தேவை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஐரின்னு ஷாக்காவேன். எங்களுக்கு அந்த ஆளை பத்தின கவலை எதுவுமே கிடையாது. இந்த பாரு, நீயா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடு, அந்த பொண்ணு தான் தேவை. அவங்க தானே ஷியோ ஐரின்னு. இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் காரணங்களும், ஏய் அவங்க தானே ஆக்டர் ஷியோ ஐரின்னு, பாரு அவங்க கூட இந்த உலகத்துல வந்துட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க போலியன்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்துட்டு இருக்க. எப்படி இவனுக்கு கண்டுபிடிச்சானுங்க? ஒருவேளை என்னோட உருவமோ நிஜ உலகத்துல இருக்க உருவமோ ஒரே மாதிரி இருக்கிறதுனாலயா? ஏய் கிழட்டு பையில அந்த ஐரினை விட்டு நகர்ந்து போ, இல்லைன்னா உனக்கு நிலைமை மோசமாயிடும். அவன் யோசிக்கிறான், கட்டாயமா இவன் என்ன சொன்னாலும் நான் இவங்களை விட்டு போக கூடாது, ஏன்னா நான் தான் இவங்களுக்கு கடைசி நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா இவங்க எதனா ப்ராப்ளம்ல சிக்கிக்கணும்னா நான் அங்க போயிட்டு என்ன பதில் சொல்லுவேன்? நான் ஐரினை ப்ரொடெக்ட் பண்ணலனா என்னுடைய டைரக்டரா இருக்கிற மா ஜாங் க்ளோக் என்ன நினைச்சு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாரு. அதனால நான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே எதிர்க்க தான் தயாரா இருக்க. யாங் மீனும், என்ன வேர்ல்டு மேன் நீ நகர மாட்டியா? அப்போ உனக்கு ஃபைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? டேய் நீங்க எல்லாம் கிரிமினலான வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்னது நாங்க கிரிமினலா? கிரிமினல் நான் சொன்னேன். சரி கிரிமினல் யாரு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ ஐரினை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன், அப்ப நான் ஐரின் எங்களுக்கு சொந்தமாகிறதுக்காக நாங்க என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நாங்க என்னதான் கிரிமினலாவே இருந்தாலும் எங்கெல்லாம் எந்த விதமான விதியும் கிடையாது. அதனால நீ பின்னாடி ரியல் லைஃப்ல போட்டு என்னத்த போய் சொல்லுவேன்? சொன்னால உள்ள தூக்கி போடுவானுங்களா? அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நாங்க இந்த இடத்துல அழிச்சிருவோம். அடடா இவன் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல எது பண்ணாலுமே அது நிஜ உலகத்துல ஒண்ணுமே ப்ரூஃப் எடுத்துன்னு போக முடியாது. என்னுடைய டேமேஜோட இந்த உடம்பு கூட வச்சு இவங்க கூட கம்பேர் பண்ணா இந்த பசங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, டேய் என்னடா வீக்கான பாடியை வச்சு அவனை கூட சண்டை போட போறியா அப்படின்னு வாய்ஸை கேட்டு அவன் திரும்பி பார்க்க, டே பிளாக் சைத்தி நீங்க என்னடா பண்ற? யாங் மீனும் எவன் எங்க என்ன பண்றான்னு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும், சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாங் மீனும் ஹீரோ கிட்ட, என்ன ப்ரோ அங்க சும்மா இந்த இடத்துக்கு வந்துட்டு போகதான் வந்தோம். டேய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கல, இந்த இடத்துல இருக்க சுச்சுவேஷன் என்ன? பாடி கார்டு இந்த ஆளுங்க மிஸ் ஐரின் அபியூஸ் பண்ண பாக்குறானுங்க, அதனால ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு மிஸ்டர் பிளாக் சைத்தி. ஹீரோ அவனை திரும்பி பார்க்க, என்ன இவன் நம்மள பாக்குறான்? என்னடா அவங்க சொல்றது உண்மையா? அதை பத்தி யாரு கவலைப்பட்டா? அது உண்மையோ பொய்யோ உனக்கு இந்த இடத்துல அதுக்கான வேலை எதுவுமே கிடையாது, அதனால இது உன்னோடைய பிசினஸ் கிடையாது, அதனால நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்ன சொன்ன? இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ இவங்க கிட்ட என்ன பிரச்சனை பண்ண பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு புல்ல கூட இந்த இடத்துல புடுங்க முடியாது அப்படின்னு தன்னுடைய வெப்பன் எடுத்துன்னு வந்து அவனும் நிக்க பார்க்கவே தரமா இருப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்த வலைக்கு பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேற லெவலில் இருக்குன்றது நான் சொல்லி தெரியாத வேலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அடுத்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.